தமிழகத்தில் 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஐநாவின் உலக பருவநிலை மாற்றங்களால் இந்த ஆண்டு நடுத்தர அல்லது கடுமையான எல் நினோ விளைவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஐநாவின் உலக வானிலை அமைப்பு எச்சரித்துள்ளது. இதனால் உலக அளவில் வெப்பநிலை மேலும் அதிகரிப்பதோடு தீவிர இயற்கை பேரிடர்கள் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் கேரளாவில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளதால் ஜூன் 4ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகளை திறப்பதில் எந்த தடையும் இல்லை. வெயிலின் தாக்கத்தால் தமிழகத்தில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. 1% 2 நாட்களுக்கு முன்னால் இருந்த வெப்பநிலை 35% குறைந்திருக்கிறது. மிதமாக இருக்கிறது இப்போது. ஆகவே பள்ளி திறப்பில் எந்த தடையும் இல்லை. நாளை மறுதினம் தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பதையொட்டி அனைத்து வகை பள்ளிகளிலும் தூய்மை பணிகள் வேகமெடுத்துள்ளன. வகுப்பறை சுத்தம் செய்தல், தாழ்வான மரக்கிளைகளை அகற்றுதல், ஒட்டுமொத்த பள்ளி வளாகம் முழுவதும் தூய்மை பணிகள் என வேகமாக அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகின்றன. கல்வி கட்டண விவரங்களை வெளிப்படையாக விளம்பரம் செய்ய வேண்டும் என்று தனியார் பள்ளி இயக்குநரகம் அதிரடி உத்தரவு. CBSE உள்ளிட்ட அனைத்து தனியார் பள்ளிகளும் வரும் 5ஆம் தேதிக்குள் கட்டண விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் ஆணை. அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் உரிய நேரத்திற்கு பணிக்கு வர வேண்டும் என்று சுகாதாரத்துறை உத்தரவு. உள்நோயாளிகள் பிரிவில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்க வேண்டும் என்றும், மீறினால் துறை ரீதியிலான நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கை. 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீடு குளறுபடியை தொடர்ந்து CBSE தலைவர் மற்றும் செயலாளர் பணியிட மாற்றம். மத்திய கல்வி அமைச்சகம் அதிரடி உத்தரவு. CBSE +2 விடைத்தாள் சரிபார்ப்பு மறு மதிப்பீடு செய்வதற்கான இணையதளம் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கான இணையதளத்தை சீர்குலைக்க சிலர் முயன்றதாக CBSE குற்றச்சாட்டு. 2 நிமிடங்களில் மட்டும் 15 லட்சம் முறை இணையதளம் சைபர் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் பகீர் தகவலை CBSE வெளியிட்டுள்ளது. CBSEயின் டிஜிட்டல் விடைத்தாள் திருத்தும் முறையால் பாதிக்கப்பட்ட மாணவர் சர்தக் சித்தாந்த் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் முன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தத்தில் மாணவர்கள் எதிர்கொண்ட குளறுபடிகள் குறித்து விளக்கம். பன்னிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க மேலும் 2 நாள் கால அவகாசம். நாளை மறுநாள் வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் 25 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். தமிழக ஆளுநரின் செயலாளராக சஜன் சிங் சவான் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். கரூர், தஞ்சை, கடலூர் மாநகராட்சிகளுக்கு புதிய ஆணையர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
ஜல்ஜீவன் திட்டம் 2.0 செயல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மத்திய அமைச்சர் CR பாட்டீல் மற்றும் CM விஜய் முன்னிலையில் காணொலி வாயிலாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. டெல்லியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடன் தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. சாலை மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கான நிதியை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களைப் போல EPS-ஐயும் சந்திக்க தாவேக தரப்பில் நேரம் கேட்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்காக சந்திக்க வேண்டாம் என்று EPS கூறிவிட்டார் என அவர் விளக்கம் அளித்துள்ளார். பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்ப நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைம்ல சந்திச்சா நன்றாக இருக்காது, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள் யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல, அனைவரையும் சந்தித்து அனைத்து தலைவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். திமுக VCK இடையே இருப்பது சகோதர முரண்பாடு என்று திமுக MP R ராசா விளக்கம் அளித்துள்ளார். VCK மீது அதிக பாசம் வைத்திருப்பதாகவும் பாசம் இருப்பவர்கள் மீதுதான் கோபம் வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். அது எங்களுக்கு இருந்த அவ்வளோ பிணைப்பு, பாசம் யாருக்கு கூட வச்சிருந்தோமோ அந்த பாசம் முரண்படும் போது கோபம் வரும். காங்கிரஸ் நாங்கள் அவ்வளோ பாசம் வைக்கல, ஐடியாலஜிக்கலா. CPM வெளியே இருந்தாங்க, அதனால எங்களுக்கு ஒருத்தர் இருக்கும். அதில் என்ன இருக்கு சார்? என்ன சொந்த தம்பி, எங்கள் அண்ணன் எனக்கு நான் எதிர்பார்த்த ட்ரஸ்ட்டை விட்டு இல்லைன்னு சொல்லும்போது கோவம் வரும். நாளைக்கு திரும்பவும் சேர்ந்துக்குவோம் சார். ஐடியாலஜியில் சேலிங் சேம் போட். அன்னைக்கு கோவம் இருந்தது, வருத்தமாக நானும் பேசியிருப்பேன், அவங்களும் பேசியிருப்பாங்க. அதில் என்ன இருக்கு? நத்திங். இது ஒரு சகோதர முரண்பாடு, அவ்வளோதான். இட் மே நாட் பி பர்மனன்ட். திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட நிர்பந்திக்கப்பட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆதங்கம். தொண்டர்களின் ஆதங்கத்தை துரை வைகோ வெளிப்படுத்தி உள்ளார் என்றும் பரபரப்பு பேட்டி. தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விகிதம், அதிலும் அவர்கள் கட்சி சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம், ஒரு தொகுதியில் நாங்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்துக்கு, அது கடைசி நேரத்திலும் அங்கும் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுடன் அண்ணாமலை சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் தமிழக பாஜகவில் நிலவும் மோதல் குறித்து நிதின் நபீனிடம் பரபரப்பு கடிதம். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அண்ணாமலை சந்திப்பு. சென்னை திரும்ப இருந்த அண்ணாமலைக்கு அமித்ஷா இல்லத்தில் இருந்து திடீர் அழைப்பு வந்த நிலையில் சந்திப்பு. பாஜக தலைமை அழைப்பின் பேரில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளார். பாஜக தலைவர்களிடம் அண்ணாமலை பேசியிருந்த நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு. திருவண்ணாமலையில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தில் இதுவரை 8 பேர் கைது. தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி உடைந்ததை போன்று மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்படும் சூழல் உருவாகி வருவது மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் முக்கிய தலைவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய தர்ணா போராட்டத்தில் வெறும் 9 MLA-க்கள் மற்றும் 6 MP-க்கள் மட்டுமே பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் மம்தாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள 50க்கும் மேற்பட்ட MLA-க்கள் தங்கள் அணியை சட்டமன்ற குழுவாக அங்கீகரிக்க கோரி சபாநாயகரிடம் மனு அளிக்க உள்ளதாக தகவல். தேர்தல் தோல்வியை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸில் நீடிக்கும் குழப்பத்தால் மேற்கு வங்க அரசியலில் சலசலப்பு.
கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி மற்றும் MP கல்யாண் பானர்ஜி ஆகியோர் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்களுக்கு பின்னணியில் பாஜக இருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலின் போது 177 தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஹேக் செய்யப்பட்டு முறைகேடுகள் நடந்ததாகவும் தங்களை அரசியல் செய்ய விடாமல் புதிய அரசு தடுப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். நாளை கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்கும் DK சிவகுமார், சித்தராமையாவுடன் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கர்கே ஆலோசனை. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனையில் கர்நாடக அமைச்சரவை குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல். குஜராத் மகாராஷ்டிரா தேசிய நெடுஞ்சாலையில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒரு பேருந்து தீப்பிடித்து 7 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சூரத் மாவட்டத்தின் பார்டோலி தாலுகா உவா கிராமத்திற்கு அருகே மகாராஷ்டிர மாநில அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான 2 பேருந்துகள் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அரசு ஊழியர்கள் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை விவரங்களை சேகரிக்க உள்ளனர். முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு அளிக்க மக்கள் கூட்டம் அதிகரிப்பதால் தலைமைச் செயலகத்திற்கு வெளியே மனுக்களை பெற சிறப்பு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளை நேரில் சந்தித்து மனு அளிக்க விரும்புபவர்கள் வழக்கம் போல உள்ளே செல்லவும் அனுமதி. பரந்தூர் விமான நிலையம் அவசியம் என விமான நிலைய ஆணையம் திட்டவட்டம். விமான நிலையம் குறித்து இந்த மாத இறுதியில் முதல்வர் விஜயிடம் அறிக்கை அளிக்கவும் முடிவு. உள்ளாட்சி அமைப்புகளின் வார்டு எல்லைகளை மறுவரையறை செய்ய எல்லை மறுவரையறை ஆணைய தலைவர் ஜோதி நிர்மலாசாமி ஆலோசனை. 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஊராட்சி ஒன்றியங்கள், 177 கிராம ஊராட்சிகளின் எல்லைகளை மறுவரையறை செய்ய முடிவு. சட்டப்பேரவை செயலாளர் பொறுப்பில் இருந்து சீனிவாசன் விலகல். நவம்பர் 30ஆம் தேதி வரை பணி நீட்டிப்பில் இருந்த நிலையில் சீனிவாசன் ராஜினாமா செய்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சென்னை தலைமைச் செயலகத்தில் தென்னிந்திய பிராந்தியங்களுக்கான ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மாநிலம் மற்றும் ராணுவம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆவண பதிவுகளை கண்காணிக்க 2 அதிகாரிகளை நியமித்து பதிவுத்துறை IG உத்தரவிட்டுள்ளார். ஸ்டார் 3.0 திட்டத்தை மேம்படுத்தி செயல்படுத்தவும் உத்தரவு. சென்னையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS கண்டனம். பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாகவே CM விஜய் தன்னை பாவித்துக் கொண்டிருக்கிறார். மாய உலகில் இருந்து முதலமைச்சர் விஜய் வெளியே வந்து சட்டம் ஒழுங்கை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காட்டமாக அறிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் அமைச்சர் நிர்மல்குமார் சந்திப்பு. சட்டத்துறை சீர்திருத்தங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சர் விஜய் இன்னும் பிரச்சாரம் செய்யும் மனநிலையிலேயே இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். அவர் அரசாங்கம் நடத்தும் மனநிலைக்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இரும்புக்கரம் கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 20 நாள் என்பது குறைஞ்ச நாள் கிடையாது. 20 நாளுக்குள்ள எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி செய்ய முடியும். அதனால முதலமைச்சர் அவர் என்னமே பிரச்சார மூட்ல இருக்கிற மாதிரி தோணுது. அவர் கவர்மெண்ட் மூடுக்கு வரணும்ன்றது எனக்கு. புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததாக முதலமைச்சர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனு வாபஸ். மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
சென்னை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னரில் இருந்து சல்பேட் வாயு கசிவு வெளியேறியதால் பரபரப்பு. தலைமைச் செயலகம் வரை நச்சுவாயு பரவியதால் பொதுமக்கள் முகத்தை மூடிக்கொண்டு பெரும் தவிப்பிற்கு உள்ளாகினர். வாயு கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து சென்னை துறைமுகத்திற்கு ஏராளமான வாகனங்களில் தீயணைப்பு துறையினர் விரைந்தனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் வாயு கசிவு முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டது. கோடை வெப்பம் காரணமாக சல்பேட் வாயு கசிவு ஏற்பட்டதாக துறைமுகம் சார்பில் விளக்கம். கண்டெய்னரில் இருந்த சல்பேட் வேதியியல் மாற்றமடைந்து வெண்புகையாக படர்ந்ததாகவும் தகவல். சென்னை துறைமுகத்தில் வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் நடமாடும் சுற்றுச்சூழல் ஆய்வகம் என்கிற வாகனமும் நடமாடும் காற்றுத்தர கண்காணிப்பு நிலையம் என்கிற மொபைல் யூனிட் வாகனமும் ஆய்வு. காற்றின் தரம் அளவு எவ்வளவு உள்ளது, அதில் வாயு கசிவு கலந்துள்ளதா என்பது குறித்தும் சோதனை. மதுரையில் சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு என ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டு. கேஸ் நிரப்ப 4 மணி நேரம் காத்திருப்பதாக குற்றம் சாட்டி பெட்ரோல் நிறுவனத்தின் மண்டல அலுவலகம் முற்றுகை. முதலமைச்சர் விஜயின் சொந்த தொகுதியான பெரம்பூரில் நீண்ட காலமாக அனுமதியின்றி செயல்பட்டு வந்த பேப்பர் குடோனுக்கு சீல் வைப்பு. உரிய பாதுகாப்பு இன்றி குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வந்த குடோன் மூடப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதி. குட்கா பான் மசாலா பொருட்களுக்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு. குட்கா பொருட்களுக்கான தடையானது 2027 மே மாதம் 23ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கொடுமுடி கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது ஏற்பட்ட விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த 5 பேர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் பெண் உட்பட 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, மகள், மகன், மருமகன் என 4 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் சாலையில் நடந்து சென்ற 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக முத்து என்பவர் போக்சோவில் கைது. கைதானவர் மீது ஏற்கனவே போக்சோ வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஜாமீனில் வெளிவந்த சில தினங்களில் மீண்டும் அத்துமீறல்.